ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷெஃப் தீனா. சுவையுமா இருக்கும் இருந்த கம்ம சமையல்ல நான் இன்னைக்கு பண்ண போற ரெசிபி என்ன, ஒரு பூரி மசாலா பண்ண போறோம் நார்த் இந்தியன் ஸ்டைல, அதாவது ஆலு பாஜி. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்பவுமே வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் வதக்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டு மஞ்சள் போட்டு கம்மி பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த பூரி மசாலாக்கு முக்கியம் தக்காளி, அந்த கொத்தமல்லி, சீரகம் தாளிப்பு போட்டு கம்மி பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பூரி மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாஜின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பூரியோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு புளிப்பு, காரம் அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. பூரி மசாலா தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா நல்லா வேந்த பிறகு தான் நம்ம இதில் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு வந்து பர்டிகுலரா வந்து அந்த வெங்காயம் தக்காளி மிக்ஸ் ஆனோம்னா அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாதான் தான் அது கரெக்டாக சேர்ந்து வரும். ஸோ இப்போ வந்து நம்ம தாளிப்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீரகம் போடுறேன். சீரகம் போட்டு வெங்காயம் லைட்டாக வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் கூட போடுறோம். சில பேர் என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்த தாளிப்பு வந்து சீரகத்தோட பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி போடுவாங்க. சில பேருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல வந்து பூண்டு சாப்பிட பிடிக்காது, அதனால வந்து பூண்டு சேர்க்கல. நீங்க வேணா பூண்டு போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து சீரகம் தாளிப்பை போடுறேன். ஆனா இது பூண்டு தான் வேண்டாம் சொன்னேன். ஆனா மஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சும் இந்த பச்சை மிளகாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சியோட காரத்தன்மையும் இந்த பச்சை மிளகாய் காரத்தன்மையும் சாப்பிடுறது நல்லா இருக்கும். அதனால இந்த இஞ்சி வந்து நான் பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இதோட வெங்காயம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம், இதை லைட்டா இது வதக்குறோம். ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை, சும்மா லைட்டா போட்டு 2 பெரட்டை பெட்டிட்டு அப்புறம் தக்காளி போட்டுருங்க. ரொம்ப ஈஸி ரெசிபி தான் இது. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளியை நம்ம போடுறோம். இப்ப தக்காளி போட்ட பிறகு தான் நம்ம நல்லா வதக்கணும். அதே டைம்ல நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சம் மசாலா தூளும் போடுறோம். இதுல மசாலா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமா போடுறேன். இதுக்கப்புறம் மிளகாய் தூள், வேற எதுவுமே இல்லை. நீங்க மல்லித்தூள் வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அது நார்மலா செய்யற அந்த மசாலா மாதிரி போயிடும். அதனால நான் வந்து மல்லித்தூள் யூஸ் பண்ணல. இந்த மிளகாய் தூளை எதுக்காக யூஸ் பண்ணா, அந்த ஒரு லைட் ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷ் கலர் மாதிரி வரணும் அந்த மசாலா. அதனாலதான் இந்த மிளகாய் தூள் போட்டிருக்கோம். போட்ட உடனே வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீங்க உடனே தண்ணி ஊத்தாதீங்க. இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலே போட்டு 2 லைட்டா பரட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா என்ஹான்ஸ் கொடுக்கும். இதான் விஷயம். இதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன். இதோட கொஞ்சம் உப்பு, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளவுதான். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கொத்தமல்லி கொஞ்சம் நல்லாவே போடலாம். அந்த கொத்தமல்லி அந்த தக்காளி சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இந்த கொதிச்சு முடிச்ச பிறகு அந்த தக்காளி நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு சேர்க்க போறேன், சரிங்களா? 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சு வருது பாத்தீங்களா? இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இந்த உருளைக்கிழங்கு இதை அப்படி போடுறேன். போடும் போதே நீங்க நல்லா, நான் ஆல்ரெடி மேஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன், நல்லா கையில உடச்சி வச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணா, இப்படி லைட்டா உதிரியா போடணும். அப்பதான் நீங்க வீட்டுல பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்கும் வந்து நல்லா மசிஞ்சு அந்த மசாலா சேரும். அப்படி சேராம அப்படியே இருந்ததுன்னா அப்ப நீங்க அந்த காய் வேக வச்ச பக்குவம் தவறுன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த மாதிரி பக்குவத்துல போட்டிருக்கேன். இப்ப திருப்பி நம்ம என்ன பண்றோம், கொஞ்சமா தண்ணி ஊத்துறோம். தண்ணி ஊத்திட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வர்றோம். இந்த மாதிரி கொதிச்சு வர டைம்ல நம்ம லாஸ்டா சில பேர் வந்து சீரகம் போடுவாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி போடுவாங்க. நீங்க வேணா சீரகம் போடலாம். நான் ஃபைனலா கொஞ்சம் பேசிக்கா வந்து கொத்தமல்லி போட்டு இறக்க போறேன். ஒரு 2 நிமிஷம் ஆகும், திருப்பி கொதிக்கிட்டோம். அவ்வளவுதான். இந்த உருளைக்கிழங்கு போட்ட பாத்தீங்களா, போட்ட உடனே என்ன ஆகும்னா அது கொஞ்சம் லைட்டா திக்காகும். திக்குனா நம்ம நார்மலா சாப்பிட்ற அந்த பூரி மசாலா மாதிரி திக்கா இருக்காது. இங்க பாருங்க, அந்த அந்த மசாலா பாருங்க, அப்படி அப்படி கண்டு தெரியுதா? கண்டுல இந்த மாதிரி எடுத்து பூரியோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நம்ம எப்பவுமே ஒரே ஸ்டைல் பூரி மசாலா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பூரி மசாலா எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த தக்காளி நல்லா வதக்கி இருக்கணும். முக்கியம் சீரகம் தாளிப்பு கரெக்டாக இருக்கணும். அந்த கொத்தமல்லியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக், ஈஸி, டக்குன்னு பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த பூரி மசாலா நம்ம வீட்டில் எப்பவும் சாப்பிட்ற மெத்தோட இந்த மெத்தடில் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அந்த சீரகத்தோட அந்த வாசனை நல்லா இருக்கும், அந்த இஞ்சி அந்த பச்சை மிளகாய் காரம் இருக்கும்.
அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கும் சேர்த்து அந்த கொத்தமல்லியும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு புதுசாக ஒரு டிஷ்ஷு சாப்பிடுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்த் சைடில் ட்ராவல் பண்ணும்போது டெல்லி, மும்பை, குஜராத் அந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தான் பூரி மசாலா பண்ணுவாங்க. ஒரு ஊருக்கு ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.